வணக்கம். நீங்க பகிர்ந்து கொண்ட இந்த குறிப்புகளை பார்த்தோம். இது பழைய மெட்ராஸோட ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு மாதிரி இருக்கு. ஆமா, இது வெறும் ஒரு இடத்தோட கதை இல்ல. இன்னைக்கு நாம சென்னையோட ரொம்ப பரபரப்பான 2 பகுதிகள், மண்ணடி அப்புறம் பிராட்வே, அதோட பெயர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான கதையை ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு ராணுவ பிரச்சனை, அப்புறம் ஒரு புத்திசாலி வழக்கஞ்சரோட சுயநலம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலையையே இடமாத்தன ஒரு மாபெரும் நிகழ்வு. இது எல்லாம் சேர்ந்து எப்படி இன்னைக்கு இருக்கிற சென்னையோட ஒரு பகுதியை உருவாக்குச்சுங்கிறது தான். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல எல்லாரும் உங்க மனசுல ஒரு 1700களோட பிற்பகுதியில இருந்த மெட்ராஸ கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ இருந்த மெட்ராஸ் 2ஆ பிரிஞ்சிருந்தது. ஆமா, ஒரு பக்கம் கோட்டைக்குள்ள வெள்ளைக்காரங்க வாழ்ந்த வெள்ளை நகரம், அதாவது புனித ஜார்ஜ் கோட்டை. இன்னொரு பக்கம் நம்ம மக்கள் வாழ்ந்த கருப்பர் நகரம், இன்னைக்கு நாம ஜார்ஜ் டவுன்னு சொல்றோமே அந்த பகுதி. அந்த கோட்டையில இருந்த பிரிட்டிஷாருக்கு ஒரு பெரிய தலைவலி இருந்துச்சு. அதுதான் பெரிய மேடு, அப்புறம் அதுக்கு பக்கத்துல இருந்த நரிமேடு, அதாவது ஹாக் ஹில். இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன், பார்க் டவுன் இருக்கிற இடம் தான் அது. அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, பெரிய மேடு. கரெக்ட். அது சும்மா பேர் இல்ல, உண்மையாவே அந்த இடம் நகரத்தோட மத்த எல்லா இடத்தையும் விட ரொம்ப உயரமா இருந்துச்சு. ஒரு சின்ன மலை மாதிரி. இதுதான் பிரிட்டிஷ் ராணுவ பொறியாளர்களோட மிகப்பெரிய கவலையா இருந்தது. ஏன்னா அவங்களோட புனித ஜார்ஜ் கோட்டை தாழ்வான இடத்துல இருக்கு, ஆனா இந்த மேடு உயரமா இருக்கு. ராணுவ ரீதியா பார்த்தா இது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். ஓஹோ. உங்களை விட உயரமான இடத்துல எதிரி இருந்தா நீங்க ஒரு திறந்த இலக்கு மாதிரி, அவங்களோட எல்லா அசைவுக்கும் நீங்க கீழே இருக்கீங்க. அப்போ அவங்களோட பயம் என்னன்னா, பிரெஞ்சுக்காரங்களோ இல்ல ஹைதர் அலியோ? ஆமா, அவங்க 2 பேரும் தான் அப்போ பெரிய எதிரிகள். அவங்கள யாராவது ஒருத்தர் இந்த உயரமான இடத்த கைப்பற்றிட்டா போதும், அங்கிருந்து பீரங்கிகளை வச்சு கோட்டைய ரொம்ப சுலபமா தாக்க முடியும். நிச்சயமா கோட்டை அவங்களுக்கு ஒரு சிட்டிங் டக் மாதிரி, தப்பிக்கவே வழி இல்ல. அதனால இந்த மேடு இருக்கிற வரைக்கும் கோட்டைக்கு பாதுகாப்பே இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணாங்க. இதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச தீர்வு தான் ரொம்ப அதிர்ச்சிகரமானது. ஆமா, ஏதோ தற்காலிகமா பாதுகாப்பு ஏற்பாடு பண்றதெல்லாம் சரி வராதுன்னு யோசிச்சாங்க. பிரச்சனைய வேரோட அழிக்கணும்னு, அந்த மட்டையை முழுசா சமன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மலையே தரமட்டமாக்குறது, இன்னைக்கு டெக்னாலஜி வச்சே அது பெரிய வேலை. அப்போ மனுஷ உழைப்ப மட்டும் வச்சு இதை செய்ய போறாங்க. சரி, மலைய வெட்டிடலாம். ஆனா அங்கிருந்து வர்ற லட்சக்கணக்கான டன் மண்ண அதை என்ன பண்றது? கரெக்ட். அதை எங்க கொண்டு போய் கொட்டுறது? இதுதான் கதையோட திருப்புமுறை. இங்கதான் ஒருத்தர் உள்ள வர்றாரு. ஸ்டீஃபன் பாப்ஹாம். இவர் ஒரு பிரிட்டிஷ் வழக்கறிஞர், சீர்திருத்தவாதின்னு சொல்லிக்கிட்டாலும் சொல்லப்போனா அவர் சென்னையோட முதல் ரியல் எஸ்டேட் தாதானே சொல்லலாம். அப்படியா? ஆமா, ஒரு பிரச்சனையை எடுத்து அதை இன்னொரு பிரச்சனையோட இணைச்சு அதிலிருந்து ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்குறதுல அவர் கில்லாடி. அவருக்கு கருப்பர் நகரத்துல நிறைய நிலம் இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த நிலங்களுக்கு நடுவுல அட்டப்பள்ளம்னு ஒரு பெரிய வடிகால் ஓடிட்டு இருந்துச்சு. பேர் கேட்கும் போதே தெரியுது. ஆமா, கொசு, நோய், பயங்கர துர்நாற்றம்னு ஒரு சுகாதாரமற்ற இடமா இருந்துச்சு. அதனால பாப்பாமோட நிலத்துக்கு எந்த மதிப்புமே இல்லாம இருந்தது. தன்னோட சொத்துக்கு மதிப்பு கூட்டணும்னா முதல்ல அந்த அட்டப்பள்ளத்தை மூடணும், அதுக்கு மண்ணு வேணும். இங்கதான் அவரோட புத்தி வேலை செய்யுது. அவரு 2 தனித்தனி பிரச்சனைகளை ஒன்னா பாக்குறாரு. ஒரு பக்கம் ராணுவத்துக்கு தேவையில்லாத மண் மலை மாதிரி குவிய போகுது. இன்னொரு பக்கம் தனக்கு ஒரு பெரிய பள்ளத்தை நிரப்ப மண்ணு தேவைப்படுது. ரெண்டையும் இணைக்கிறாரு. ஆமா, நேரா பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கிட்ட போய் ஒரு அருமையான திட்டத்தை சொல்றாரு. நீங்க மலைய சமன்படுத்தும் போது கிடைக்கிற மண்ணை எனக்கு கொடுங்க, நான் அதை வச்சு இந்த அட்டப்பள்ளத்தை நிரப்பி ஒரு சாலைய உருவாக்கி நகரத்தோட சுகாதாரத்தையும் மேம்படுத்துறேன்னு சொல்றாரு. இது 2 தரப்புக்குமே பயனுள்ள திட்டம், ஒரு வின்வின் மாதிரி. ஒரு நிமிஷம், அரசாங்கத்தோட மண்ணை ஒரு தனிநபருக்கு இலவசமா கொடுத்துட்டாங்களா? இதுல எந்த எதிர்ப்பும் வரலையா? நல்ல கேள்வி. இன்னைக்கு பார்த்தா இது ஒரு பெரிய ஊழல் மாதிரி தெரியலாம். ஆனா அந்தத்த கால சூழல் வேற. பாப்பாமோட திட்டம் எல்லாருக்கும் சாதகமா இருந்துச்சு. ராணுவத்துக்கு அவங்க குப்பைய கொட்ட இடம் கிடைக்குது, நிர்வாகத்துக்கு செலவே இல்லாம ஒரு பகுதி சுத்தமாகுது, பாப்பாமுக்கு அவரோட நிலத்தோட மதிப்பு பல மடங்கு உயருது. கரெக்ட். அதனால நிர்வாகம் சுலபமா ஒப்புக்கிட்டாங்க. வாவ்! அப்போ ஒரு பிரம்மாண்டமான வேலை தொடங்குது. ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளர்கள். ஆமா, இயந்திரங்கள் இல்லாத காலம். வெறும் மண்வெட்டி, கடப்பாறைய வச்சு இரவும் பகலுமா அந்த மேடுகளை வெட்டி சமன்படுத்துறாங்க. அங்கிருந்து எடுக்கப்பட்ட மண் வண்டி வண்டியா ஏத்தப்பட்டு கருப்பர் நகரோட சதுப்பு நிலப்பகுதிக்கு கொண்டு போகப்படுது. வண்டி வண்டியா மண் அந்த அட்டப்பழத்துல கொட்டப்படுது. ஒரு பக்கம் ஒரு மலை கரையுது,
இன்னொரு பக்கம் ஒரு பள்ளம் நிறையுது. இத சுத்தி நின்னு பார்த்த தமிழ் மக்கள், தொழிலாளர்கள் ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. வண்டி வண்டியா மண் வருது. ஆ, அப்புறம் தொழிலாளர்கள் அத கால்களால மிதிச்சு அடிச்சு திடப்படுத்துறாங்க. இந்த மண்ண அடிக்கும் வேலைய தினமும் பார்த்ததால இயல்பாவே அந்த பகுதிக்கு ஒரு பேர் வச்சாங்க. மண்ணடி. ஆமா, மண் கூட்டல் அடி, மண்ணடி. அப்படியா? ஒரு இடத்தோட பேரு அது உருவான விதத்தையே எவ்வளோ துல்லியமா சொல்லுது பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆனா கதை இங்க முடியல. பாப்ஹாமோட திட்டம் இன்னும் பெருசு. அவர் அந்த பள்ளத்தை மண்ணால நிரப்புனதோட நிறுத்தல. இப்போ அவருக்கு ஒரு சமதளமான நீளமான நிலம் கிடைச்சிருக்கு. அதுல அவர் ஒரு புரட்சிகரமான விஷயத்த செஞ்சாரு. அதுவரைக்கும் கருப்பர் நகரம்னா குறுகலான சந்துகள் நிறைஞ்ச இடம். ஆமா, ஆனா இவர் முதல் முறையா அந்த பகுதியில ஒரு அகலமான நேரான சாலையை உருவாக்குறாரு. அதுக்கு தான் பேரையே வைக்கிறாரு, பாப்ஹாம்ஸ் பிராட்வே. அதோட நிக்காம அத மெட்ராஸோட அடுத்த வர்த்தக மையமா சந்தைப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலத்துல சாக்கடையா இருந்த இடத்த நகரத்தோட எதிர்காலமா மாத்துறாரு. அவரோட திட்டம் வேலை செஞ்சது. அந்த சாலையோட அகலம், அது நகரத்தோட மையத்துல இருந்தது, இதெல்லாம் பலரையும் ஈர்த்தது. முதல்ல வந்தது வெஸ்லியன் மிஷனரிகள், அப்புறம் பெரிய அச்சகங்கள். ஆமா, பிராட்வே மெட்ராஸோட பத்திரிகை மையமா மாற ஆரம்பிச்சது. அதைத் தொடர்ந்து பணக்கார வர்த்தக நிறுவனங்கள், வங்கிகள்னு பலரும் அங்க வர ஆரம்பிச்சாங்க. என்ன ஒரு மாற்றம்! நோய்களின் கூடாரமா இருந்த ஒரு வேஸ்ட்லேண்ட் சில வருஷங்கள்லயே நகரத்தோட மிக விலையுயர்ந்த இடமா மாறுது. இது ஒரு தனிநபரோட புத்திசாலித்தனம் எப்படி ஒரு இடத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அப்போ இந்த மொத்த நிகழ்வோட விளைவுகளை ஒன்னா தொகுத்து பார்க்கலாம். 1. பெரியமேடு சமன்படுத்தப்பட்டது, கோட்டைக்கு பாதுகாப்பு கிடைச்சது. 2. அந்த மலையோட இடிபாடுகள்ல இருந்து மண்ணடிங்கிற ஒரு புதிய குடியிருப்பு பகுதி உருவாச்சு. அதோட தட்டையான நிலப்பரப்புக்கு காரணம் அதுதான். 3. அசுத்தமான அட்டப்பள்ளம் மூடப்பட்டு அதுக்கு மேல உருவான பிராட்வே, இன்னைக்கு பிரகாசம் சாலைன்னு சொல்றோம், சென்னையின் மிக முக்கியமான வர்த்தக மையமா மாறுச்சு. ஆமா, ஒரு இராணுவ தேவை, ஒரு தனிநபரோட லட்சியம், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நகரத்தோட நிலப்பரப்பையே நிரந்தரமா மாத்தி அமைச்சிருக்கு. ஆக அடுத்த முறை நீங்க மண்ணடியோட தட்டையான நெரிசலான தெருக்கள்லயோ இல்ல பரபரப்பான பிராட்வேலையும் நடக்கும்போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு சமதளமான நிலத்துல நடக்கல. ஒரு காலத்துல மலையா இருந்த ஒரு இடத்தின் மீது நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு புத்திசாலி வழக்கறிஞர் தன் சொந்த லாபத்துக்காக இடம் மாத்தின ஒரு மலையின் ஆவி மீது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? நம்மள சுத்தி இருக்கிற மத்த இடப்பெயர்களுக்கு பின்னாலையும் இது மாதிரி சுவாரஸ்யமான மறைக்கப்பட்ட கதைகள் இருக்குமா? ஒரு இராணுவ தேவையும் ஒரு தனி நபரோட லட்சியமும் ஒரு நகரத்தோட நிலப்பரப்பிய நிரந்தரமா மாற்றி அமைக்க முடியுங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.